இங்க நம்ம டோரா அவங்க தாத்தா கூட படுத்துக்கிட்டு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு அற்புத நட்சத்திரம் அப்படியே வானத்துல இருந்து காட்டுக்கு நடுவுல விழுது. அப்ப தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த அற்புத நட்சத்திரம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேப் அவகிட்ட கொடுக்குறாரு. அவளும் அதை கையில எடுத்துக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பயணத்தை தொடர்றா. போற வழியிலேயே ஒரு சின்ன குரங்கு கால்ல அடிபட்டு கிடக்குது. உடனே இவ என்ன பண்றான்னா அவ பொம்மைக்கு மாட்டி இருந்த ஷூ எடுத்து அந்த குரங்குக்கு மாட்டி விட்டுட்டு அதை அவ கூடவே கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே நாட்களும் கடந்து போயிடுது. இப்ப நம்ம டோரா பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. ஆனா இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை, தேடிக்கிட்டே தான் இருக்கா. அப்படிதான் ஒரு நாள் அவளுடைய கசின் பிரதரோட அதை தேடி ஒரு குகைக்குள்ள போறா. போனா அந்த குகைக்கு நடுவுல ஒரு சண்டையல் இருக்கு. உடனே அவ என்ன பண்றான்னா அதை கையில எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அவ வச்சிருந்த ஒரு காம்பஸை வச்சு விட்டுறா. ஆனா என்ன பிரச்சனைனா அது கொஞ்ச நேரத்திலேயே உடைஞ்சு போய் அங்க இருக்கிற மத்த டிராப்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ரூமே அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. அப்ப அவளுடைய கசின் பிரதர் தான் கயிறு பிடிச்சி தொங்கிக்கிட்டே வந்து நம்ம டோராவை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த சண்டையில கையில எடுத்துக்கிட்டு ஒரு புதையல் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த புதையலுக்கு மத்தியில கரெக்டா இந்த சண்டையில வைக்கிறா. வச்ச உடனே பார்த்தா யாராலையுமே ஓபன் பண்ண முடியாத அந்த புதையல் அப்படியே ஓபன் ஆகி அதுக்குள்ள ஒரு தங்க பிரேஸ்லெட் இருக்குது. அது பார்க்க அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. இவ அதை கையில எடுக்கலாம்னு போறா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பிரேஸ்லெட் அதுவாவே அப்படியே பறந்து வந்து இவ கையில டைட்டா ஃபிக்ஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம சொல் டோரோடாங்கிற அந்த அற்புத நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான 3 க்ளூவையும் இவ கண்ணுக்கு முன்னாலேயே காட்டுது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த புதையல கண்டுபிடிச்ச லேடி வர ஆரம்பிச்சிடுறா. அதனால இவங்க பயந்து போய் டேபிள் கடியில ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வந்து ஓடி போலான்னு பார்த்தா அந்த வழியா அந்த பிரேஸ்லெட் அவளை போகவே விட மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் தான் அந்த எனிமி பொம்பளை இருக்கா. அவகிட்ட இருந்து இவளை காப்பாத்துது. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துல இருந்து வேற ரூட்ல போய் எப்படியோ தப்பிச்சு அந்த முதல் க்ளூ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையுடைய கதவை நம்ம டோரா அந்த சண்டையில வச்சு ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த இடத்துலயும் ஒரு குகை மாதிரி இருக்குது. அங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்க ஏதாவது லிவர் மாதிரி பார்த்தா அதெல்லாம் புடிச்சு இழுத்துறாதீங்கன்னு சொல்றா. ஆனா லிவர்னா என்னன்னே தெரியாத ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிற ஒரு லிவரை புடிச்சு இழுத்து விட்டுறான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடமே அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா சுவர்களும் க்ளோஸ் ஆகி எல்லாமே ஒன்னா சேர்ந்து அப்படியே சென்டரா நெருக்க ஆரம்பிக்குது. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த குகைக்கு நடுவுல மண்டையோட்டெல்லாம் கொட்டி வச்சிருக்கிற ஒரு இடத்துல போய் டமால்னு குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே அந்த சுவரெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடமே அப்படியே உடைஞ்சி இவங்க கீழே வேற ஒரு குகைக்குள்ள போய் விழுறாங்க. அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் நகர்த்திட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல கிறிஸ்டல் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கிற ஒரு மண்டையோடு மாதிரி சின்னதா ஏதோ ஒன்னு இருக்குது. அதை எடுத்து நம்ம டோரா அவளுடைய பிரேஸ்லெட்ல வைக்கிறா. வச்ச அடுத்த செகண்டே அடுத்த க்ளூ எங்க இருக்குங்கிறத விஷயம்ல அப்படியே அவ கண்ணுல காட்டுது. அது காட்டின இடத்துக்கு பயணம் செஞ்சு இவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே அங்கேயே நம்ம டோரா சண்டையில வச்சு அந்த டோரையும் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி உள்ள போய் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது க்ளூவையும் அவங்க கண்டுபிடிச்சு அதையும் எடுத்து அந்த பிரேஸ்லெட்ல வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்டே அவங்களுடைய கண்ணுக்கு அந்த மூணாவது க்ளூ எங்க இருக்குன்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அந்த எனிமி லேடி அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்து அந்த பிரேஸ்லெட் யாரு கையில இருக்குதோ அவங்க கையை அப்படியே வெட்டி எடுங்கன்னு சொல்லிடுறா. அவ சொன்ன மாதிரியா அந்த கையை அப்படியே வெட்ட வராங்க. ஆனா யாராலையுமே அந்த கையை வெட்டவே முடியல. அந்த பிரேஸ்லெட் அவங்கள காப்பாத்துது.